ததः சுதேஷ்ணாமனுமந்திரிய கீச்சகஸ்ததः சமபேத்ய நராதிபாத்மஜாம் உவாச்ச கிருஷ்ணாம் அபிசாந்த்வயன்ஸ்ததா மிருகேந்திர கன்யாமிவ ஜம்புகோவனே. எப்படியெல்லாம் காமவெறி பிடித்தவர்கள் பெண்களுக்கு பின்னாடி ஓடிப்போய் பிரார்த்திப்பவர்களோ அதை போல இவனும் அவளை பார்த்து இப்போ கேட்குறான், உன்னை பார்த்தாலே எனக்கு பைத்தியம் பிடிக்கிறாப்புல இருக்கே, என்ன உயர்ந்த மூக்கு, என்ன அழகான நெற்றி, என்ன நீண்டு இருக்கிற புருவங்கள், ஒரு சாதாரண மனுஷ வடிவத்தை வர்ணித்து கொண்டு இருக்கிறான். ஸ்லோகமாக எழுதியிருக்கார். இது இன்னைக்கு இருக்காப்புல நாளைக்கு இருக்க போகிறதில்லை, நாளைக்கு இருக்காப்புல நாளை மறுநாள் இருக்க போகிறதில்லை, நேத்திக்கு இருக்காப்புல இந்த வடிவம் இன்னைக்கே இருந்ததில்லை. எல்லாத்தையும் திரௌபதியே சொல்ல ஆரம்பிக்கிறா. காத்வம் கஸ்யாசி கல்யாணி குதோவாத்வம் வரானனே பிராப்தா விராட நகரம் தது துவாம் ஆச்சக்ஷ்வ சோபனே. கல்யாணி, உன்னை பார்த்தாலே ரொம்ப திருப்தி ஏற்படுறதே, நீ யார், எங்கிருந்து வருகிறாய், உன் பேர் சொல்லு, ஊர் சொல்லு என்று சொல்ல திரௌபதி தான் ஆறு என்ன கந்தர்வராஜனுடைய பிள்ளைகள் 5 பேர், அந்த 5 பேருக்கு தான் மனைவி எல்லாம் எடுத்துரைத்தா. அவர் எல்லாத்தையும் கேட்டுனுட்டு, நீ என் ஆசைக்கு இணங்கு, எனக்கு மனைவியாடு. லக்ஷ்மீஹி பத்மாலயா காத்வமத பூதிஹி சுமத்தியமே ஹ்ரீஹி ஸ்ரீஹி கீர்த்தி ரதோ காந்தி ராசாம் காத்வம் வனானரே. நீ லக்ஷ்மியா, நீ சரஸ்வதி தேவியா, நீ உமாதேவியா, நீ இந்திராணியா, நீ யார்? இவா எல்லாரும் உங்கள்கிட்ட பிச்சை வாங்கணும் போல் இருக்கே, அத்தனை பேரழகு வாய்ந்தவாளா இருக்கியே, இவா எல்லாரையும் நான் எதுக்கிறதுக்கு தயார். நீ மட்டும் எனக்கு மனைவி ஆயிட்டே, லக்ஷ்மியோ சரஸ்வதியோ உமாதேவியோ ஒண்ணுமே இல்லை, அவர்களை கூட நான் பார்க்க மாட்டேன், நீ எனக்கு மனைவி ஆகிறதுக்கு இணங்கு அப்படின்னு இவன் கேட்கிறான். அப்ப மெதுவா இவ பதில் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறா. பிள்ளாய், நீ தவறு செய்கிறாய். காமத்தாலே பீடிக்கப்பட்டவர்கள் நன்கு வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. காமமும் கோபமும் ஒரு அசனுக்கு கூடவே கூடாது. சாமானிய மனுஷனுக்கு கூட காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவ வித்தி ஏனமிக வைரிணம் ஜகிசத்ரும் மகாபாகோ. கண்ணன் கீதையில உபதேசிக்கிறார். காமம்னு ஒன்று, கோபம்னு ஒன்று, ரெண்டும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். காமக்ரோதம்ங்கிறதை வெவ்வேறேன்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம், ரெண்டுமே ஒரே தாய், ரஜோகுணம்ங்கிற தாய். காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவ, ரஜோகுணத்திலேருந்து பிறந்தது. ஏன்னு நம்மளே யோசிச்சு புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயத்தில் நமக்கு முதல்ல ஆசை ஏற்படுறது, ஆசையே பேராசையப்படுறது, அடைய இல்லாட்டா நம்ம வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஆசையாடுது. அதுக்கு தான் காமம்னு பேர். சங்காத்து சங்காயத்தே காமஹ. கண்ணன் கீதையில் ஆச்சரியமாக சாதிக்கிறார். தியாயத்தோ விஷயான் பும்சஹா. அவர் ஒரு படிக்கட்டு சொல்லியிருக்கார். இப்படித்தான் மனுஷன் கெட்டு போகிறான்னுட்டு. படிக்கட்டை நன்னா கேட்டுங்கோ. இதில் எந்த நிலையில் நாம் எந்த படிக்கட்டில் இருக்கோன்னு அவாவா யோசிக்கலாம். இப்போ தியாயத்தோ விஷயான் பும்சஹா. ஒரு விஷயத்தை பற்றி தேவையற்றதை திரும்ப திரும்ப நினைக்கிறத விட்டுடு. ஒருவேளை அதை நினைச்சேன்னு வச்சுக்கோ, அதில் முதல்ல ஒரு பற்றுதல் உருவாகும். தியாயத்தோ விஷயான் பும்சஹா. விஷயங்களையே இப்போ நம்ம அப்படி வாசலார போனோமா, கண்ணாடியாக போட்டு எவ்வளோ பெரிய கடை, ஒரு கடிகாரம் 20,000 ரூபாய், ஒரு தங்கச்சங்கிலே 50,000 ரூபாய், ஒரு வைர அட்டிகை 4.5 லட்சம் ரூபாய் பரீஷா போட்டு வச்சுருக்கா. வாசலால் நம்ம போயின்னு இருப்போம். உள்ளே போனாலே காசு கேட்பாளோ நமக்கு சந்தேகம். ஏன்னா ரொம்ப பெரிய கடையாக இருக்குது. நம்ம எங்கேயானு உள்ளே போயிட்டு உள்ளே வந்து பார்த்ததுக்கு 100 ரூபா கொடுத்துட்டான்னா வாண்டாங்கிறதுக்காக வாசலில் இருக்கிற கண்ணாடியாக பார்த்துன்னு போவோம். அதில் ஒரே ஒரு அட்டியலை பார்க்குறச்சே மட்டும் ரொம்ப விருப்பமாக இருந்தது. 4 லட்சம் ரூபாய், நம்ம எங்கே இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த அப்புறம் ராத்திரி படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி, அதுக்கு யோக காலம்னு பேர். பகவத் சிந்தனத்தோடு தான் தூங்கிறதுக்கு போகணும். முதல் காலம் அபிகவனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம். இதுதான் ஒரு நாளைக்கு 6 6 6 6 6 நாழிகையாக 5 காலத்தை பிரித்து விட்டுருக்கா. இதுக்கு தான் பஞ்சகாலம்னு பேர். காலங்கார்த்தால அபிகமனம், பெருமானை நோக்கி அடி எடுத்து வைக்கிறோம். கமனம்னா செல்லுதல், அபிகமனம் பெருமானை நோக்கி செல்லுதல். உபாதானம் பெருமாளுடைய ஆராதனத்துக்கு வேண்டிய சாமகிரிகள் அனைத்தையும் சேர்த்தல். இஜ்யா மத்தியான பொழுதுக்கு முன்பாக பெருமாளுக்கு பெரிய ஆராதனம் பண்ணுதல். சுவாத்தியாயம் வேத இதிகாச புராணங்களை கற்று அதன் அர்த்தங்களை சிந்தித்தல். யோகம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி பகவானுடைய குணங்களையே நினைத்து கொண்டு தூங்க போதல். இதுதான் ஒரு நாளைக்கு நாம் பண்ண வேண்டிய 5 காரியம். இதை சொல்லி முடித்த உடனே ஒருத்தர் எழுந்திருந்தார். இதில் நான் வேலைக்கு போகிறது இல்லவே இல்லையே சுவாமின்னார். வாஸ்தவம் தான், 6 நாழியாக பிரித்து விட்டுருக்கே தவிர இதெல்லாம் ரொம்ப வேகமாக கார்த்தால 7:30க்குள்ளே முடிச்சுன்னுட்டு நாம் புறட்டு போய்டுறோம். அது 7:30க்குள்ளே முடிக்கிறதா தர்மசாஸ்திரம் சொல்லலை. நமக்கு அவரவர்களுக்கு வேண்டிய தொழிலை ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும்னா, ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி யோக காலம், சிந்திக்க வேண்டிய காலமும் இல்லையோ. இந்த பெண்மணி யார் அப்படி கடகடுத்தர அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தாலோ, அவளுக்கு தூங்க போகிறச்சே போய் சிந்தனை வந்துடுத்து. எதை பற்றி? கண்ணனை பற்றி, ராமனை பற்றி, சீதையை பற்றி இல்லை. 4 லட்சம்
அந்த இடத்துல அழகா தொங்கின்றது. ஒரு பெண் உருவ பொம்மையினுடைய கழுத்தில் அதை போட்டு விட்டுருந்தா அது என்னமா இருக்கு மின்னலாறு, அதை விட என் கழுத்தில் இருந்தால் நன்னா இருக்குமோ இல்லையோ, அந்த பொம்மை கழுத்தில் இருக்கிறத விட என் கழுத்தில் இருந்தது அது நன்னா இருக்குமோ இல்லையோ நினைப்போம். ஒரு நாள் நினைப்போம், மறுநாள் மறக்க பார்ப்போம், மறுநாள் நினைப்போம், மறுநாள் மறக்க பார்ப்போம், அப்புறம் அடுத்தடுத்த நாள் நினைக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். திரும்ப திரும்ப அந்த பொருளை பற்றி நினைக்க நினைக்க 4-5 நாள் கழிச்சு பற்றுதல்ங்கிறது ஏற்படும். அது வரைக்கும் ஒன்றும் நடக்காது. வெறுமை ஏதோ பார்த்தோம் அட்டியல் நினச்சின்னு வந்துடுவோமே தவிர விடாமல் ஒரு பொருளை பற்றி நினைத்தால் அந்த பொருளில் முதல்ல பற்றுதல் ஏற்படும். பற்றுதலுக்கு அப்புறம் கிடுகிடுகிடுன்னு பற்றிக்கும். இது முதல்ல நினைக்கிறது கூட கொஞ்சம் நாள் ஆகும். தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே. அந்த விஷயத்தில் முதல்ல சங்கம்ங்கிறது வெறும் பற்றுதல். ஒரு பொருளை நாம் அடையறதுக்கிற மொழியோ அதுக்கு 3 தசைகள் உண்டு. முதல்ல ஞான தசை, அதுக்கப்புறம் இச்சா தசை, அதுக்கப்புறம் பிரயத்தன தசை. ஒரு பொருளை பற்றி அறிதல் முதல் தசை, அதுக்கப்புறம் அதை பற்றி ஆசைப்படுதல் 2வது தசை, ஆசையை நிறைவேற்றி கொள்ள முயற்சி எடுத்தல் 3வது தசை. இந்த தசையில் எந்த இடத்துல நம்ம ஆசைக்கு தடை போட்டுக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. ஞான தசையில் நம்மளால் தடையே போட முடியாது. வாசலார போயின்னு இருக்கோம், அழகான அட்டியல் வச்சிருக்கா, ஒட்டியான வச்சிருக்கா, அது ஒட்டியான அட்டியல்னு என் புத்திக்கு படுறதை தடுக்கிற சக்தி என்கிட்ட கிடையாது. அதை நான் பார்த்தேன்னா அது பட்டுத்தான் தீரும். ஞான தசை, இச்சா தசை, பிரயத்தன தசை. இதில் ஞான தசையை தடுக்க இயலாது. தடுக்கிறா யோகிகள். முதல்ல அந்த பெண்ணை பார்க்கும்போது ஓ இவள் பெண்ணுன்னு ஞானம் வரணும் இல்லையோ, இல்லை இல்லை, எப்போ நம் மனைவி அல்லடோ இது நம்ம பிடுங்க போகிற பெரிய பேய், பெரிய பாம்பு அப்படின்னே மனசில் ஞானம் வந்துடுத்துன்னா ரொம்ப உயர்ந்த நிலை அது. ஒரு பெண்ணுக்கு ஆணை பார்க்கறச்சேவோ ஆணுக்கு பெண்ணை பார்க்கும்போதோ இதை பார்க்கச்சேவே இது பெண்ணே அல்ல, இது நம்மளை பிடிச்சி ஆட்டுறதுக்காக வந்திருக்கிற பெரும் பேய் அப்படின்னு மனசில் பட்டுவிட்டா அது யோகிகளுடைய சிந்தனை. அந்த அளவுக்கு நாம் இப்போ ஒசரலை. அதனால் முதல் படியை தாண்டது நம்ம கஷ்டம். இச்சையை தடுத்துக்கலாமோ இல்லையோ, பிரயத்தனத்தை தடுத்துக்கலாமோ இல்லையோ, ஆனால் இச்சையும் வளர விட்டு பிரயத்தனத்துக்கும் போயிட்டோம்னா மனசு வாக்கு காயம் ஆகிய 3னாலும் அபச்சாரம் செய்தவர்களாக ஆகிறோம். ஆக சங்காத் சஞ்சாயத்தே காமஹ, காமாத் குரோதா அபிஜாயத்தே, குரோதாத் பவதி சம்மோகா. கோபம் வந்துடுத்துனா புத்தி மயக்கம் ஏற்பட்டு போகும். சம்மோகாத்து ஸ்மிருதி விப்ரமஹ. புத்தி மயக்கம் ஏற்பட்டால் என்ன ஆகுமா, நாம் எந்த வேலையில் இருக்கோம் நம்முடைய இலக்கு என்னங்கிறத விட்டுடுவோம். நாம் ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கோம், நமக்கு ஒரு இலக்கு இருக்குது. இப்போ அடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், விராட்ட பருவம் சொல்லணும், அதான் இலக்கு. நடத்துகிறவாளுக்கும் அதுதான் இலக்கு, அடியனுக்கும் அதுதான் இலக்கு. இப்போ திடீர்னு இப்போ நீங்களெல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கீள், விராட்ட பருவம் கேட்கணுங்கிறது தான் இலக்கு. என்னமோ இந்த இடத்துல ஒரு பூச்சி வந்து என்னை கடிச்சிது, இல்லை பூச்சி வந்து உங்களை கடிச்சிதுன்னு வச்சுக்கோ. இது எப்படி இந்த இடத்துல பூச்சி வந்து கடிச்சு கொடுத்தேன்னு எனக்கு கோபம் ஏற்பட்டு அந்த கோபத்தினால இங்கே இருக்கிறவா அங்கே இருக்கிறவா எல்லாரையும் சத்தம் போட ஆரம்பிச்சு அந்த பூச்சி எடுத்து உங்கள் பேரில் போட்டுவிட்டு அது வந்து ஏதோ பிடுங்கித்தேங்கிறதுக்காக நீங்கள் கோவப்பட ஆரம்பிச்சு ஒருத்தர் கோபத்துக்கு கூட ஆதரிக்கிறதுக்கு இன்னொருத்தர் கோவப்பட இப்படி ஒரு 10 பேர் கோவப்பட இது இத்தனால இப்போ என்ன தெரியுமா இருக்கும், விராட பருவம் சொல்கிறது கேட்கறதுங்கிற லட்சியம் போகவோ படுத்தலையோ ஆரம்பிச்சது எங்கேயோ. அப்போ கோபம் வந்து புத்தி மயக்கம் ஏற்பட்டால் நம் லட்சியத்தை மறந்து போவோம். புத்தி மயக்கம் ஏற்படும். புத்தி மயக்கம் ஏற்படுத்துனா ஸ்மிருதி விப்ரமஹ, ஸ்மிருதி பிரம்சாத்து புத்தி நாசா. எடுத்த இலக்கு ஒரு மனுஷனுக்கு ஞாபகம் இல்லாத போயிடுத்தினால் நிலைமை ரொம்ப மோசமாக விளக்குறார் கண்ணன். இலக்க மட்டும் ஒருத்த மறந்து போயிட்டான்னு வச்சுங்கோ, அப்போ அவன் புத்தி அற்றவன் ஆகிறான். கீழே சொன்னது புத்தி மயக்கத்தை சொன்னார், இப்போ சொல்றது அவனுக்கு புத்தியே கிடையாதுங்கிறார். ஒரு மனுஷனுக்கு இலக்கே இல்லைன்னா அப்புறம் புத்தி எங்கே இருக்கு போகிறது? நான் எதுக்கு பிறந்திருக்கேன், எதுக்கு விளந்திருக்கேன்னு இலக்கு இருக்கணும். இங்கே வந்திருக்கேன் இலக்கு தெரியணும், என்னத்துக்காக வீட்டுக்கு போகிறோன்னு தெரியணும், எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம் தெரியணும், எதுக்கு குழந்தை பெற்றுக்கிறோம் தெரியணும், எதுக்கு வேலைக்கு போகிறோன்னு தெரியணும். இந்த லட்சியங்களை ஒரு மனுஷன் தப்பாக புரிஞ்சுனுட்டானால் அப்போ தான் எல்லா தவறுகளும் நடக்க ஆரம்பிக்கிறது. பெருமாள் எழுந்துருளை பண்ண போகிறோமோ இல்லையோ, புறப்பாடெல்லாம் பெருமாளுக்கு நடக்கும். அப்போ 4 பக்கத்தில் 4 பேர் எழுந்துருளை பண்ணணும். முன்னாடி 2 பேர், இந்த 2 பேர், இங்கே 2 பேர், இங்கே 2 பேர். அது பின்னாடி ஏழை பண்ணுறவா அநேகமாக புகைப்படத்தில் வரமாட்டான். அது அவளுக்கு எப்பவுமே ஒரு வருத்தம் தான். நம்ம எப்பவுமே தோல் பின்னாடியே தான் போடணுமா, முன்னாடி தோல் போட விட மாட்டீங்களான்னா முன்னாடி தோல் போடுறவாருக்கு எங்கே வந்து பத்திரிகையிலேருந்து எடுத்தாலும் சரி அல்லது அப்படியே தொலைக்காட்சியிலேருந்து எடுத்தாலும் எல்லாத்துலேயும் அவள் வந்துடுவா. அதில் இன்னும் சில பேருக்கு சாமர்த்தியம், அவள் எப்போ எடுக்க வராளோ அப்போ தோலை கொடுத்துட்டு அப்புறம் கொடுத்துட்டு இன்னொருத்தர் இடத்துல படுவா. சரியாக படம் மட்டும் அவர் இருக்கிறச்சே வரும், பக்கத்தில் இருக்கிற உழைக்கிறதெல்லாம் நான், படம் எடுத்துகிட்டு போனது மட்டும் இவரா அப்படின்னு அவர் வச்சுருப்பா. இதுக்கு சொல்ல வந்தேன், பின்னாடி ஏழை பண்ணுறவா ரொம்ப முக்கியம். முன்னாடி இருக்கிறவர்களை விட பின்னாடி இருக்கிறவா தான் பாதுகாப்பாக ஏழை பண்ணணும். அப்போ அதில் அவருக்கு என்னான்னு கோவம் வந்து நான் எதுக்கு இங்கேயே இருக்கணும் போகிறேன்னா அப்போ இலக்கு மறந்து போச்சுன்னு அர்த்தம். பகவானுக்கு கைங்கேறதுக்காக எழுந்துருளை பண்ணிட்டு இருக்கமா,
புகைப்படத்துல செய்தித்தாளில் படம் வரணுங்கிறதுக்காக எழுந்துள்ள போயிட்டு இருக்கமா? இலக்கு மாறி போச்சு இல்லையோ? இலக்கு மாறிடுச்சுன்னா புத்தியே கெட்டு போச்சு இல்லையோ? நான் என்னத்துக்கு இத்த பண்ணணும், நீ எதுக்கு அதை பண்ணணும்னு ஆரம்பிச்சிருவாளோ இல்லையோ? எங்கும் பக்க நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணன் பகவான் வராக பெருமானா திருவவதாரம் பண்ணாராம். பெருங்கேடலார்தன் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார்னு ஆழ்வாருடைய பாஷம். நீண்ட வராக உருவத்தோட தன் கண் பார்வையை மொத்தமா அப்படி ஓட விட்டாராம் பெருமாள். கலங்கரை விளக்கம் பார்த்துருக்கீங்களா? கடற்கரையில் போனால் பெரிய விளக்கெல்லாம் வச்சு கலங்கரை விளக்கம், கப்பல் வந்து அது வெளிச்சம் காட்டும் இல்லையோ? அந்த கலங்கரை விளக்குலேருந்து அப்படி சுற்றி ஒளிக்கற்ற போயிட்டே இருக்கும் இல்லையோ? இப்படி சுற்றிகிட்டே இருக்கும். அந்த சுத்தின் இருக்கிறதுல கப்பல் படணும். அப்போ தான் அங்கே கப்பல் இருக்குதுன்னு தெரியும். வராக பெருமாளுடைய கண் பார்வை ஒரு கலங்கரை விளக்கத்தினுடைய ஒளிக்கற்றையாட்டம் அப்படி சுற்றி சுற்றி வந்து தான். அந்த பார்வையில் யாரானும் படுறாளான்னா தெற்கு கோடியிலே தாமிரபரணி கரையிலே ஆழ்வார்த்த நகரி திருக்குறுகூரில் அவதரித்த நம்மாழ்வாருங்கிற ஒரு கப்பல் பேரில் தான் அந்த கடாட்சம் முழுக்க போய் பட்டுதான். இது ஆழ்வார் சொல்லிக்கிறார். பெருங்கடலார்தன் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார். மற்ற யாரும் படுறத்த பெருமாள வேண்டான்னு சொன்னார். நாம போய் அந்த ஒளிக்கற்றைக்குள்ள நிற்கலே. நின்று இருந்தால் தாராளமாக அவர் அனுகிரகிச்சு போறார். ஓர் ஆழ்வார் கை கூப்பிட்டு காத்துட்டு இருந்தார், பெற்றே போனார். எதுக்கு சொல்ல வந்தேன்? பெருமாளே காத்துட்டு இருப்பார். ஆனால் நம்ம பாட்டுக்கு சண்டையை போட்டுருக்கோம்னால் லட்சத்தை மறந்து போட்டோம்னு அர்த்தம் இல்லையோ? அவனுக்கு தொண்டு புரியறதுக்காக உற்சவம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவரை காக்க வச்சுட்டு நாம சண்டை போட்டுருந்தோம்னால் லட்சியம் போச்சு. லட்சியம் போச்சுன்னா புத்தியே இல்லைன்னு அர்த்தம். என் சாமி உங்க புத்தி இல்லை, பெருமாளனுக்கு வச்சு சண்டை போடுறீரேன்னு நான் கேட்கலாம். நம்மகிட்ட சண்டைக்கு வந்துருவா. அதனால இப்ப அவள்கிட்ட நம்ம சண்டை போட ஆரம்பிச்சோம்னா நமக்கு புத்தி இல்லைன்னு ஆயிடும். அதனால வாயை பொத்தின்னு பெருமாளை சேவிச்சுட்டு போவதுதான் நலம். ஏன் சொல்ல வந்தேன்? அப்ப சங்காத்து சஞ்சாயத்தே காமஹ, காமாத் குரோதா அபிஜாயத்தே, குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதிவத் பிரமஹ, ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசா, புத்திநாசாத் பிரணஷ்யதி. இவனுக்கு புத்தி மட்டும் நாசம் ஏற்பட்டு போச்சு. ஒரு மனுஷன் அப்புறம் மனுஷனே இல்லையே. புத்தி இருந்தா தானே விலங்க காட்டில நாம வேறுபட்டவா? எப்ப புத்தியே தொலைச்சிட்டோமோ நாம மிருகமும் ஒண்ணு தானே. அப்ப மனுஷத்தன்மையே போடுறது இல்லையோ? காமங்கிறதுல ஆரம்பிச்சு மனிதத்தன்மையை இழக்கிற அளவு போயிட்டோம் பாருங்க. ஒரு விஷயத்தை பத்தி தேவையற்ற விஷயத்தை திரும்ப திரும்ப சிந்திக்க அதுல பற்று ஏற்பட்டு பற்று ஆசையாக வெடித்து ஆசை கோபமாகி கோபம் மயக்கத்தை ஏற்படுத்தி அதனாலே நாம் எடுத்த இலக்கை மறந்து அதனாலே புத்தியை இழந்து அதனால் மனுஷத்தன்மையை இழந்து விடுகிறாய். அர்ஜுனா, இந்த படிக்கட்டுல நீ ரொம்ப ஜாகிரதையாரு. அடித்தளங்காமம் பற்று. அந்த பற்றை நீ வளர்த்துக்க இது மொத்த நாசம். நீ ஆத்மாங்கிறதே மறந்தே படுவாய். அப்போ ஓர் நிமிஷம் சிந்திக்கிற சக்தி இழந்தோ நாம் ஆத்மாங்கிறத மறந்தோ பகவானுக்கு தொண்டு புரிவது ஒன்றே இலக்குங்கிறத மறந்து போட்டோம்னால் மனுஷ தன்மையை படுத்துங்கிற அவர். நாம் ஒத்தத்தில் அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கோமா? அப்போ நாம் என்னத்துக்காக பிறந்திருக்கோம், எதுக்காக இருக்கோம்? பகவானுக்கு சேஷின்னு பேர். நமக்கெல்லாம் சேஷர்கள் சேஷபூத்தர்கள்னு பேர். சேஷத்துவம்னாலே தன்னுடைய ஆண்டான் தலைவனுக்கு பெருமை சேர்த்துட்டே இருக்கிறது தான் நம்ம வேலை. நாம் செய்கிற ஒரு காரியத்தினாலும் பகவானுக்கு திருப்தி ஏற்படணும். அவர் ஆனந்தப்படணும், அவர் முகம் மலரணும். அதுக்கு பிடிக்காத காரியத்தை நாம் செய்யவே கூடாதான். அதனால தான் சரணாகத்தினாலே ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம்னு சொல்வார்கள். பகவானுக்கு பிடிச்சதை மட்டும் செய்யணும், அவனுக்கு பிடிக்காதது அத்தனையிலிருந்து விலகி இருக்க வேண்டும். காமமோ குரோதமோ கண்ணனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அடிக்கடி அர்ஜுனனை தட்டி தட்டி அதைத்தான் சொல்லிண்டே வந்திருக்கார். அர்ஜுனா, நீ ரொம்ப எதிரிகளை தப்பிக்க செய்கிறவன்னு எனக்கு தெரியும். உன் தோல்விலை யாரு கொண்டு? பீஷ்மர் துரோணர் இந்த 2 பேரைத்தானே நீ ஜெயிக்கணும்னு பார்த்துட்டு இருக்க. ஆமாமா, எப்படியானு ஜெயிச்சிருவேன்னா அர்ஜுனன். பீஷ்ம துரோணரை ஜெயிச்சிருவே, நான் சொல்ற 2 பேரை ஜெயிக்க உன்னால முடியாதுன்னார். இந்த காண்டீவத்தை வச்சுட்டு பீஷ்ம துரோணர்களை ஜெயிக்கலாம், காண்டீப வில்ல வச்சுட்டு காமக்ரோதங்களை ஜெயிக்க முடியாது. ஜஹிசத்ரும் மகாபாகோ, இவா 2 பேரையும் தான் பெரிய எதிரியா புரிஞ்சுக்கோ. இந்த 2 எதிரிகளை ஜெயிப்பாயின்னு கண்ணன் சொல்லணும் இல்லையோ? இவா 2 பேரும் எதிரியா தெரிஞ்சுக்கோ, அந்த எதிரியை ஜெயிப்பாயின்னு மாத்துட்டார். முதல்ல த்விவச்சன பிரயோகம். த்விவச்சனம்ங்கிறது 2, ஒருமை இருமை பன்மை. சம்ஸ்கிருதத்தில் 3 உண்டு இல்லையோ? ராமஹான்னா ஒருமை, ராமவுன்னா 2 ராமர்கள், ராமஹான்னா 2 ராமர்களுக்கு மேற்பட்டவர்கள், கடைசி பட்சம் 3 இருக்கிறன்னு அர்த்தம். கண்ணன் சொல்லும்போது 2 எதிரிகள்னு சொன்னார். ஆனால் ஜெயிப்பாய்னு சொல்லச்சே ஓர் எதிரியை ஜெயிப்பாய்ங்கிறார். அர்ஜுனனுக்கு சந்தேகா, 2 பேரா ஒத்தரா? நீ 2 இப்பதானே சொன்னீர்னா எல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளை. காமத்தை ஜெயிச்சுட்டியானா கோபத்தை தன்னடையே ஜெயிச்சுடலாம். பற்று இருந்தா தான் கோபமே வரும். அனைத்துமே தர்மத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். ஆனால் எதிலையுமே ஒரு விதிமுறை இருக்கணும் இல்லையோ? இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன ஆசை? விதியே இருக்கக்கூடாது, நான் மாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு வாழணும். ஜனநாயகம்னா அப்படின்னு நினைச்சுட்டோம்.
ராவணன் என்ன பாடுபட்டான், கீச்சகன் என்ன பாடுபட்டான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கீச்சகனை பீமசேனன் ஓங்கி உதச்சு கொன்னதுங்கிறது ஒரு சிறு செய்தி, இது ஒரு சமாச்சாரமே கிடையாது. இப்போ நமக்கு என்ன, இப்போ கீச்சகன்னு ஒரு மாம்ச மலை, பீமன் இன்னொரு பெரிய மலை, இந்த ரெண்டு மலையும் மோதிக்கிறது, ஒருத்தன் போயிட்டான் ஒருத்தன் இருக்கான், இது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை இப்போ. ஆனால் அதற்கு உள்ளூர இருக்கக்கூடிய கருத்தை தான் நாம் புரிஞ்சுக்கணும். காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா, எக்காரணம் கொண்டு மாற்றான் மனைவியை ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது, ஏகதார விரதனாக இருக்க வேண்டும். மனு தர்ம சாஸ்திரத்தில் சிலது சொல்லியிருக்கலாம், இன்னார் ஓர் ஆண் ஒரு மனைவிக்கு மேல் கல்யாணம் பண்ணி கொள்ளலாம், மனு சொல்லியிருக்கிறது உண்மைதான். ஆனால் பிள்ளலோகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமா தன்னுடைய ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிற கிரந்தம், லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமஹ, அந்த சுவாமி நைஷ்டிக பிரம்மச்சாரி, அவரும் சரி அவருடைய தம்பியும் சரி ரெண்டு பேரும் பிரம்மச்சாரிகள். பிள்ளைலோகாச்சாரியரும் அவர் தம்பியாரான அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் வெள்ளம் 1205 பிறந்து 1325 வரைக்கும் வாழ்ந்தவா, 120 வருஷங்கள். நம்பெருமாளை ஆனமலைக்கு பக்கத்தில் கொடிக்குளம் ஜோதிஷ்குடியில் வச்சு காப்பாற்றி கொடுத்ததே இந்த மகானுபாவர் தான். அந்த சுவாமி 18 ரகசிய கிரந்தங்களை எழுதியுள்ளார். அதில் தெரிவிக்கிறார், விகித விஷய நிவிருத்தி தன்னேற்றம், விகித விஷய நிவிருத்தி தன்னேற்றம். ஒரு பரம பக்தனுக்கு எது தெரியுமா ஏற்றம்? ஆண் பெண் உறவு இல்லாமலே இருப்பது தான் அவனுக்கு சிறப்பு. என்னத்துக்காக? இப்போ அந்த உறவு அவர் எழுதிவிட்டார், அவர் பிரம்மச்சாரி. இப்போ பிரம்மச்சாரியா இருக்கிறது மட்டும்தான் தர்மம் ஒத்துக்கிறதுன்னு இல்லை, தாராளமாக கிரகஸ்தனா இருக்கிறத ஒத்துக்கிறது. இல்லறத்தில் இருக்கலாம், சன்னியாசத்தில் இருக்கலாம், வானப்பிரஸ்தத்தில் இருக்கலாம், எதில் இருக்கிறவாளும் மோட்சம் போகலாம். சன்னியாசிகள் தான் மோட்சம் போகணுங்கிற விதி கிடையாது. பிரம்மச்சாரியாவும் மோட்சத்துக்கு போகலாம், கிரகஸ்தனாகவும் மோட்சத்துக்கு போகலாம். ஏன்னா பிரம்மச்சரிய விரதத்துக்குன்னுட்டு ஒரு பெருமை இருக்கு. ஆனால் இல்லறத்தில் ஏற்றுனுட்டோம், இல்லற கடமை ஆற்றித்தான் ஆகணும். அப்பவும் அது சொல்ற விதிப்படி நம்ம நடந்துட்டோம்னு வச்சுக்கோ, வேதம் சொல்லியிருக்கிற விதிப்படி மனு பகவானுடைய சாஸ்திரத்தின்படி நடந்துட்டா அவர் ஒத்துக்கிறார், நீ இல்லறத்துல இருந்துட்டே பிரம்மச்சாரியாக இருந்த பெருமை உனக்கு கிட்டும். அதனால பிரம்மச்சரிய விரதம்ங்கிறது உயர்ந்தது. அந்த உயர்ந்ததை எல்லாருமே பண்ணலாம் தான். ஆனால் பண்ணலாம்னா அப்புறம் வாழ்க்கை நகர வேண்டாமா? பெருமாள் என்ன எல்லாரையுமே பிரம்மச்சாரியாருன்னு சொல்லியிருக்காரா? அதனால பிள்ளலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார், விகித விஷய நிவிருத்தி, காம சுகத்தை தவிர்ப்பது ஒரு பரம பாகவதனுக்கு தனிச்சிறப்பை கொடுக்கும். அழகான சரித்திரம் மட்டும் சொல்றேன். ராமானுஜருக்கு தாயார், தாயாருடைய கூட பிறந்த சகோதரி, அந்த சகோதரியினுடைய பிள்ளைக்கு கோவிந்த பெருமாள்னு திருநாமம். பெரிய திருமல நம்பிகள்னு திருமலையில கைங்கரியம் இருந்தார். அவருக்கு 2 பேர் கூட பிறந்தவா. அந்த 2 பேர்ல ஒருத்திக்கு பூமி நாச்சியார்னு பேருக்கு, ஒரு ஸ்ரீதேவி நாச்சியார்னு பேர். பூமி நாச்சியாருடைய பிள்ளை குமாரர் தான் ராமானுஜர், ஸ்ரீதேவி நாச்சியாருடைய குமாரர் தான் கோவிந்த பெருமாள். இந்த 2 பேர் அப்போ ஒன்று விட்ட சகோதரர்கள் ஆயிட்டாலும் இல்லையோ, அக்கா தங்கைக்கு பிறந்த பிள்ளைகள் தானே. கோவிந்த பெருமாளுக்கு கல்யாணம் ஆகிறது. ஆனால் அவர் இல்லறத்தில் கூடவே மறுக்கிறார். அதனால அவருடைய தாயார் ராமானுஜரிடத்துல சொல்றார், உம்ம சிஷ்யர் நீ தான் எல்லாத்துக்கும் அவர் கற்றுக் கொடுத்துருக்கீர், ஆனால் ஒன்று இல்லற சுகத்தில் அவருக்கு ஆசை இல்லை, மேலே சந்தான பிராப்தி ஏற்பட வேண்டாமா, புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டாமா, நீர் தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு ராமானுஜரிடத்துல சொன்னான். சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் சன்னியாசி, ஆனால் சரி பேசுகிறேன்னு ஏற்றுண்டார். வந்த கோவிந்த பெருமாளை பார்த்து கேட்குறார், என்ன உன் மனைவியோட நீ வாழ மறுக்கிறியாமே, இது தப்பு இல்லையோ, நீ இல்லறத்தை ஏற்றுருக்கியே அப்படின்னு ராமானுஜர் அவரிடத்துல சொல்கிறார். அந்த சுவாமி என்ன அழகான பதில் சொன்னார் தெரியுமா? காம சுகத்தை அனுபவிக்கணும்னா இருட்டு வேணும், இல்லாவிடில் ஆண் பெண் உறவு நடக்காது. அந்த இருட்டை நானும் தேடி தேடி பார்க்குறேன் லோகத்திலே, எனக்கு இருட்டே கண்டபடலையேன்னார் அவர். ராமானுஜர் கேட்டார், இருட்டு இல்லையான்னு உலகத்தில் இப்போ ராத்திரி ராத்திரி வருதே, அப்பெல்லாம் இருட்டு வந்துருமேன்னா அந்த சுவாமி பதில் சொல்றார், பகவான் எப்பவும் என் உள்ளத்துக்குள்ள பிரகாசமா இருக்கிறச்சே தேடி தேடி பார்க்கிறேன், எனக்கு இருட்டே கிடைக்கல. பகல் கண்டேன் நாரணனை கண்டேன், பொய்கையாழ்வார் விளக்கேற்றிட்டார், பூதத்தாழ்வார் விளக்கேற்றிட்டார், பேயாழ்வார் விளக்கொளி போல இருக்கிற பெருமானை கண்டுட்டார், அவனே தீப பிரகாச பெருமான் விளக்கொளி எம்பெருமானா இருக்கார். உள்ளுக்குள்ள ஹார்த ரூபியா திகு திகு திகுன்னு பெருமாள் எரிஞ்சுட்டு இருக்கிறச்சே, இந்த விளக்க அணைஞ்சான்னா நான் இருட்டை தேட, இந்த விளக்கு அணைய போறதும் இல்லை, எனக்கு இருட்டு கிடைக்க போறதும் இல்லை, என்னை விட்டுடும் அப்படின்னு கைகூப்பினார். இந்த பக்தியும் பாவசுத்தியும் உமக்கு வந்துடுத்துனா இனிமே உனக்கு சந்நியாசாசிரமம் தான் ஏற்றது, நீர் இல்லறத்தில் இருக்க முடியாது என்று ராமானுஜவருக்கு கூறி சந்நியாசாசிரமத்தை ஏத்துண்டு எம்பார் என்கிற பெயரோடே வாழ்ந்திருந்தார்னு சரித்திரம். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாக்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜியான் மத் விஸ்ரமஸ்தலின்னு அவரை பற்றின அழகான தனிய ராமானுடைய பதச்சாயை, அவருடைய திருவடி நிழலாகவே எம்பார் வாழ்ந்திருந்தார். ஓராண்வழி சம்பிரதாயத்தில் ராமானுஜருக்கு அடுத்து ஆச்சாரியனாக எம்பார் தான் எழுந்தருளி இருந்தார். இப்போ அந்த சுவாமி சொன்னது உண்மையா இல்லையா? இருட்டு இருந்தா தானே காமம்,
இருட்டை தேடி தேடி பார்க்கறாரு, அவர் கிடைக்கல. நாம வெளிச்சத்தை தேடுறோம், கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த சுவாமிக்கு இருட்டை தேடுனா கிடைக்க மாட்டேங்கிறது தான். என்ன உள்ளத்துக்குள்ள பெருமான் ஒளிவிளக்கா இருக்கார். பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே. உபனிஷத்து சொல்றது பரஞ்சோதி உருவமா பகவான் இருப்பாராம். அவரை எப்போது அடைகிறோமோ அப்போ உள்ளூர இருக்கிற எல்லா இருட்டும் விலகி ஓடிப்படும். என்னத்துக்கு சொல்ல வந்தேன், பிரம்மச்சரிய விரதம்ங்கிறது உயர்ந்தது, இல்லறத்துல இருக்கிறதும் உயர்ந்தது தான். இல்லறத்துல இருந்துட்டே இன்னொருத்தரை ஏறெடுத்து பார்க்காது இருந்தா அதுவே பிரம்மச்சரிய விரதம் தான். 2 பேரை தவிர இந்த நிஷ்டை ஒத்துருக்குமே கிடைக்காதுங்கிறது தர்மம். பீஷ்மாச்சாரியர் அன்னது காங்கேயாத், கங்காபுத்திரன் காங்கேயன் பீஷ்மர் ஒல்லியோ, பீஷ்மரை தவிர மாருதியான ஆஞ்சநேயரை தவிர ஒரு தோலுக்கு வசப்படாதவன் யார்? இதுதான் தர்மம் கேட்கறது. சாஸ்திரத்தில் பெரியோர்கள் எழுதி வச்சிருக்கா, அன்னது காங்கேயாத், காங்கேயனான பீஷ்மரை தவிர ஹனுமானை தவிர ஒரு பெண்ணுக்கு மயங்காதவன் உண்டா, ஆணுக்கு மயங்காத பெண் உண்டா? எல்லாரும் இந்த தோலுக்கு ஆசைப்பட்டே போபவர்கள். அந்த 2 பேருக்கு மட்டும், அதுலேயும் ஆஞ்சநேய சுவாமி நைஷ்டிக பிரம்மச்சாரி, பீஷ்மாச்சாரியரான அப்போது பிரம்மச்சரியத்தை ஏத்துண்டவர். ஆனால் ஹனுமான் தான் ஆச்சாரிய நடத்துல குருகுல வாசத்தை பண்ணிட்டு அப்பவே பிரம்மச்சரிய வரத்தையும் ஏத்துண்டார். பிரம்மச்சாரிகள் 2 வகை. இந்த கட்ட பிரம்மச்சாரின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையோ, அது எங்கேருந்து இந்த வார்த்தை வந்ததுன்னு எனக்கு தெரியாது. இப்போ என்னமோ எல்லாரும் வச்சுருக்கா கட்ட பிரம்மச்சாரின்னு. சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது நைஷ்டிக பிரம்மச்சாரி. நைஷ்டிகன்னு நிஷ்டையோடு இருக்கிற பிரம்மச்சாரி நைஷ்டிக பிரம்மச்சாரி. எப்படின்னா, குருகுல வாசம் முடிஞ்சு போயிடும். 12 வருஷம் குருகுல இடத்திலே வாசம் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் சமாபன ஹோமம்னு ஒரு ஹோமம் பண்ணணும். அந்த ஹோமம் பண்ணிட்டு குருவனிடத்தில் அனுமதி பெற்றுண்டு மேற்கொண்டு நான் நல்ல பெண்ணா தேடி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பணும். ஆனால் அந்த சமயத்திலே சில சிஷ்யர்கள் எல்லாம் ஆச்சாரியனிடத்திலே நான் இனி கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லைங்கிற விரதத்தை இப்பவே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. அந்த ஹோமத்திலேயே அந்த சங்கல்பத்தை பண்ணி அதுக்கு தகுந்தாப்புலேயே ஹோமம் நடந்துடும். அவளுக்கு மட்டும்தான் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேர். பீஷ்மாச்சாரியர் அப்படிப்பட்டவர் அல்லர், ஹனுமான் அப்படிப்பட்டவர். ஹனுமான் பாடத்தை முடிச்சுட்டு வெளியில வரச்சேவே ஹோமம் பண்ணிட்டு இனிமே நான் பிரம்மச்சாரின்னு எடுத்துட்டார். பீஷ்மாச்சாரியர் கதை நமக்கு தெரியுமே. அவ அப்பா ஆசைப்பட்டு அதுக்கு வேண்டிய கல்யாணம் பண்ணணும்னு போகும்போது, ஓ குழந்தை பிறந்துடுத்துனா நாளைக்கு ராஜ்யத்துக்கு போட்டிக்கு வருமேன்னு சொல்ல போக, அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவர் விரதம் எடுத்துட்டாரே தவிர அவர் ஆச்சாரியனிடத்துல குருகுல வாசம் பண்ணிட்டு வரச்சே அவர் விரதம் எடுத்துக்கல. அதனால அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி அல்லர். ஆனா ஆஞ்சநேய சுவாமி நைஷ்டிக பிரம்மச்சாரி. இந்த 2 பேருக்கும் எந்த பெண்ணி ஏறெடுத்து பார்க்க மாட்டாளாம். இது எத்தனை தூரம் ஹனுமாரே சொல்லிக்கிறார் தெரியுமா? அசோகவனத்துல சீதையை தேட போனார் இல்லையோ, எங்கெல்லாம் ராட்சசிகள்லாம் குடிச்சுட்டு படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கா. அவ ஆடையெல்லாம் விலகி கிடக்கிறது. இவ ஒத்தொத்திக்கிட்டையா போறார். கிட்ட பார்த்து சீதையா சீதையான்னு தேடுறார். 2 மணி நாள் தேடினார். கண்ட பெண்களையும் பார்த்தார். அவருக்கு திடீர்னு வெறுப்பு வந்துடுத்து. போய் ஒரு மரக்கடையில் உட்காந்துட்டு, நான் என்ன பிறந்தேன், நான் யாரு, நான் இப்போ என்ன காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி பிறப்பு, என்ன படிப்பு, எவ்வளவு ராம பக்தி, யாரோ ஆட வேலைக்கு 10 பேர் படுத்துட்டு இருக்கா, இவா நடுவில் போய் நான் மாட்டுக்கு என் கண்ணை உறுத்து பார்த்துட்டு இருக்கேனே, என் பிரம்மச்சரியம் விரதம் கட்டிப்படுமோ அப்படின்னு மனசுல ரொம்ப பயப்பட்டார். அப்புறம் யோசித்து ஒரு பரீட்சை வச்சிருந்தார். அதை பார்த்தா எனக்கு ஆனந்தமா இருக்கா, இல்லை ராமன் முகமே அப்பவும் தோன்றதான்னா, இது எனக்கு ஒரு வஸ்துவாவே படலையே, எனக்கு அப்பவும் அவருடைய முகம்தானே கண்ணில் படுறது, அப்போ என் புத்தி பேதலிக்கலேன்னு அர்த்தம். நான் நன்னாத்தான் புலநடக்கத்தோடு இருக்கேன். இன்னொன்று யோசிச்சு பார்த்தார், மாதா சீதாவை தேட என் சுவாமி அனுப்பிச்சிருக்கார். அதுக்கு நடுவில் இது எதையும் எண்ணத்தை நான் வரவிடவே மாட்டேன். இன்னொன்று, ஆண்களுக்கு நடுவிலையா சீதையை தேட முடியும்? இல்லை யானை குட்டிகள் நடுவில் போய் தேட முடியுமா? எங்க சீத்தை இருப்போம் அங்கே தானே தேட முடியும். பெண்களுக்கு நடுவில் தானே பெண்ணை தேடி ஆகணும். அதுக்கு தான் நான் தேடுறேனே தவிர இதை போல புத்தி எல்லாம் எனக்கு பேதலிக்காது. என்ன ஹனுமான் அப்பவே முடிவு பண்ணிட்டு இருக்கார். இதனால தான் எப்பவும் ஆஞ்சநேயர் இடத்துல தான் அத்தனை கூட்டம். விடாம நாம எதுக்கு அவரை பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கோம்னா, சக்திக்கு சக்தி, புத்திக்கு புத்தி, பக்திக்கு பக்தி, வினயத்துக்கு வினயம். எத்தனாழி அவரை பத்தி நாம சொல்லிட்டே இருக்கலாம். ஒத்தருக்கு மயங்காத பெருமை. அப்ப விகித விஷய நிவிருத்தி தன்னேற்றம். பிரம்மச்சரிய விரதத்தோடு இருக்கிறதோ, மாற்றான் மனையை விழையாமல் இருப்பதோ, விரதத்தை பரிபாலனம் பண்றது கஷ்டம்தான். வம்புலாங்கூதல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரமென் நெவைத்தை நம்பினார். நம்முடைய தாரத்தை விட்டுட்டு இன்னொரு தாரத்தின் இடத்துல ஆசைப்படுறது, இந்த பொருளை விட்டுட்டு இன்னொருத்தனுடைய பொருளுக்கு ஆசைப்படுறது, இவனுக்கும் ஒரு நாள் உயிர் போகும் இல்லையோ. திருமங்கேழ்வார் அவன் மட்டும் இருந்துட போறானா? சாஸ்வதம் இல்லை. அப்ப வம்புலாங்கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரமென் நிவத்தை, இந்த 10 பாசனங்களை நைமிஷாரண்யத்துக்கு பாடுறார். ரொம்ப ஆச்சரியமான திவ்யக்ஷேத்திரம். வடக்க போனோம்னா அங்கதான் சுகாச்சாரியருடைய சிஷ்யர்கள் சூத பௌராணிகர், சௌனகர் முதலான ரிஷிகளுக்கு பாகவதத்தை உபதேசித்த இடம். வியாச கத்தி, ரொம்ப ஆச்சரியமான வியாசருக்கு கத்தி பீட்டமே அந்த இடத்துல இருக்கு. கோமதி நதி ஒரு பக்கம் ஓடுறது, சக்கர தீர்த்தம் மற்றொரு இடத்துல இருக்கு. அவசியம் நைமிஷாரண்ய சேவிக்கணும். 108 திவ்யதேசங்கள்ல ஒன்றும்.
ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்களில் உண்டு. தானே உருவான க்ஷேத்திரங்கள்னு 8 இருக்கோ இல்லையோ. தெற்கு கோடியில் இருக்கிற நாங்குநேரி, வானமாமலை, அப்புறம் ஸ்ரீரங்கம், அப்புறம் ஸ்ரீமுஷ்ணம், அப்புறம் திருவேங்கடம், இது நம்ம பக்கத்திலே. வடக்க போயிட்டுனா நைமிஷாரண்யம், புஷ்கரணம், சாலிகிராமம், பத்ரிகாசிரம், இந்த 8 ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம்னு சொல்லுவா. நைமிஷாரண்யத்து பெருமாள்கிட்ட சரணாதி பண்றார் திருவங்கியாழ்வார். பயந்தே போயிட்டேன், கீழே நான் யாரையோ தாரம்னு நினைத்தேன். வம்புலாங்கூந்தல் மனைவியை துறந்து, நம்முடைய மனைவியை துறந்து, பிறர் பொருள் தாரம் என் திவத்தை நம்பினார். இதை நம்பின்றிருக்கிறவனுக்கு ஒரு நாள் உயிர் போகிறது இல்லையோ. போன அன்னைக்கு யமபட்டர்கள், யமதூதர்கள் இவனை எத்தி எத்தி நரக்கத்து கூட்டின்னு போவாளாம். அங்கே கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறா. அசிதபத்திரம்னு ஒரு நரக்கம், ருருன்னு ஒரு நரக்கம், தாளவனம்னு ஒரு நரக்கம், கும்பிபாக்கம்னு ஒரு நரக்கம், லாலாபக்ஷம்னு ஒரு நரக்கம். இந்த பேர்லாம் கேட்டு பயந்துபடாதீங்க. மொத்தம் 25 நரகம் சொல்லப்பட்டிருக்கு. 25 குற்றங்கள் பண்ண அந்தந்த குற்றத்துக்கு அந்தந்த நரக்கம். திருமங்கையாழ்வார் சொன்னார், நான் பண்ணியிருக்கிற பாபத்துக்கு பகவானே நீ 26வது சிருஷ்டிச்சாதான் உண்டுன்னார். ஏன்னா 25 வேண்டியதெல்லாம் நான் பண்ணி முடிச்சாச்சு. நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். அனைத்து நரக்கத்துக்கும் போக வேண்டிய பாவத்தை நான் ஒத்தனை பண்ணியிருக்கேன். கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இல்லாமையால், அனைத்து உயிரையும் கொன்றேன். வாய்த்தாயால தப்பு தப்பா பேசினேன். என்னத்துக்காக கொன்றீர், எதற்கு அடிக்கிறீர், எதுக்கு நிந்திக்கிறீர்னா குறிக்கோள்லாம் இல்லை, அடிக்கணும்னு தோணித்து அடிச்சேங்கிறாராம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।